இன்னைக்கு நம்ம மாகி 11th எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோடு ஓப்பனிங்ல என்னதான் அந்த ஜுடார கொசு உடைக்கிற மாதிரி அடிச்சு போட்டிருந்தாலுமே ஊகோ அதோட விட்டு வைக்கிற மாதிரி தெரியல. இன்னுமே பவர்ஸை கேதர் பண்ணிட்டு அவனை முடிச்சிடலான்னு இருக்க. உடனே இதை கவனிச்ச சிந்துபாத் அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே சேஃபான ஒரு பகுதிக்கு போக சொல்றான். ஏன்னா ஊகோ மறுபடியும் ஜுடார் அடிக்கும் போது அந்த இடமே தெரிக்குது. முடிஞ்ச அளவுக்கு அங்க இருக்கிற எல்லாருமே சேஃபா தான் இருக்கிறாங்க. சரி என்ன நடந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் எட்டி பார்க்கும்போது ஜுடார் அடிச்சு போட்டு ஊகோ அங்க நின்னுகிட்டு இருப்பானா. அவன் உடம்புல இருக்கிற ஐஸ் எல்லாம் பிரேக் ஆயிட்டு அவன் தொடர்ந்து ஹீல் ஆயிட்டு இருக்கும்போது அலிபாபா ஏன்டா அவனோட பேச்சு அந்த ஜீனி கேட்க மாட்டேங்குதுன்னு ஹீரோ கிட்ட கேட்கும்போது எனக்கு எப்படி தெரியும், அவன் இதுக்கு முன்னாடி இப்படி பண்ணதே கிடையாது அப்படின்னு நினைக்கும் போது அப்ப அந்த இடத்துக்கு மந்திர கம்பளத்துல சில பேர் வராங்க. இவங்க எல்லாருமே அந்த கோ எம்பையரை சேர்ந்தவங்க தான். அதுல அந்த சிவப்பு கலர் முடி வச்ச பொண்ணு இருக்கிறாள், அவ கோ எம்பையரோட இளவரசி ஹக்குயோட தங்கச்சி. அவளோட பேருங்கிறது ஹக்யோக்கு. இப்போதைக்கு ஜுடார திருப்பி கூட்டிட்டு போறதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க. ஜுடார கோபுன் அப்படின்னு அந்த ஹக்யோக்குங்கிற இளவரசியோட அசிஸ்டன்ட் வந்து தூக்கி வச்சுக்குவான். இவனை சேஃபா இங்க இருந்து கூட்டிட்டு போகணும், நம்மளோட எம்பையருக்கு இவன் ரொம்ப முக்கியமான ஒரு நபர்னு அவங்க நினைக்கிறாங்க. இவங்க பேசுறத வச்சு இவங்க கோ எம்பையர் தான் வந்திருக்காங்கிற விஷயத்த நம்ம சிந்து பார்த்து புரிஞ்சுக்கிறானா. ஆனா இன்னும் ஹீரோவோட ஜீனி அந்த ஊகோ இருக்கிறான்ல, அவன் சண்டையை விடுற மாதிரி தெரியல. பாதியிலே அந்த ஜுடாரா இங்க இருந்து தூக்கிட்டு போனாலும் நான் சண்டை போறதை விடுற மாதிரி தெரியலங்கிற மாதிரி தான் அது நிக்க. அதை கவனிச்சு அந்த ஹக்யோக்குங்கிற அந்த இளவரசையும் ஓகே அப்படின்னா அவனை நான் சமாளிச்சுக்கிறேன்னு அவளோட தலையில கொத்திருந்திருக்க ஹேர் பின்னை எடுத்து அவளுமே அவளோட ஜீனியோட பவர்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. வாட்டர் பவர்ஸை பயன்படுத்துறா. யோசிக்காம ஹூகோவும் முதல்ல அட்டாக் பண்ணியிருப்பானா. ஹூகோவோட அட்டாக்ங்கிறது பயங்கர ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். என்னடா என்னோட வாட்டரை எவாபரேட் பண்ண பாக்குறியான்னு அந்த ஹொக்யோக்கு ரொம்ப ஈஸியாவே அதுல இருந்து எஸ்கேப் ஆகி அவளோட தண்ணியை வச்சு ஒரு ஸ்வாடை கிரியேட் பண்ணி அட்டாக் பண்ண வந்த ஊகோவோட பாடியில் அவ்வளோ பெரிய ஓட்டையை போட. ஸோ அவள் தான் பயங்கர வீக்கான காரணத்தால ஊகோ திருப்பி அந்த ஃப்ளூட்டுக்குள்ள போயிடுறான். இதே டைம்ல அந்த கோபனுங்கிற ஹொக்யோக்கியோட அசிஸ்டன்ட்டுமே ஜுடாரை ஹீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். சரி இங்க இருந்து கிளம்பலான்னு இருக்கும்போது ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கு அந்த ஹக்யோக்கு சொல்லுவா, என் குட்டி பையில அவனுக்கு பின்னடா பிரச்சனை, தேவையில்லாம அந்த ஒரு மான்ஸ்டர் எங்களோட ஆளுங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுச்சு, அதனால அந்த மான்ஸ்டர் அடிச்சு நாங்க எங்க ஆளுங்களை காப்பாத்தணும், இதுல உனக்கு என்ன பஞ்சாயத்தாமா அப்படின்னு கேட்டா, முதல்ல உங்களோட ஆளு தான் எங்க மேல கை வைக்கிறதுக்காக வந்தான், எங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் ஊகோ இறங்கி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சானே தவிர நாங்க ஒன்னும் சம்பந்தமே இல்லாம போய் எவனையும் அட்டாக் பண்றதுக்காக முயற்சி பண்ணலன்னு சொல்லும் போது அந்த ஜீனிய பேர் சொல்லி ஹீரோ கூப்பிடுற காரணத்தாலேயே அப்படின்னா ஓகே அந்த ஜீனியோட மாஸ்டருங்கிறது நீதானா, அப்புறம் கீழே நிக்கிறவங்க ஆளுங்க இவங்க எல்லாருமே உன்னோட நண்பர்கள் போலயே, எங்களோட ஜுடார் வந்து உங்களை அட்டாக் பண்ணியிருக்கானா, அப்ப கண்டிப்பா நீங்க எங்களோட எதிரிகளா தான் இருப்பீங்கன்னு அவ கூட 3 சாமுராய் மாதிரி ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருப்பா. அவங்க 3 பேரையும் உள்ள இறக்கி விட்டு கீழே இருக்கிற மக்களை அட்டாக் பண்ண வைக்க. அப்படி அந்த 3 பேர்ல பயங்கர ஜெய்ஜாண்டிக்கா ஒருத்தன் இருப்பானா, அவனை தடுக்கிறதுக்காக மசூர் உள்ள இறங்கி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். சிந்துபாத்தோட ஆளு மார்ஜியானாவை ஒருத்தன் அட்டாக் பண்ண பார்க்கும்போது மார்ஜியானாவை காப்பாத்துறதுக்காக அந்த ஜாஃபர் தான் உதவி பண்றான். அதுவே அலிபாபா அந்த குட்டி கத்தியை வச்சுக்கிட்டு அவனும் இன்னொருத்தவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருப்பானா. இந்த சண்டையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஹீரோ அந்த இளவரசி கொக்யோக்குவை தான் எதிர்த்து நிற்கும் போது அவளுமே விடுற மாதிரி இல்ல, நம்ம ஹீரோவை போட்டு தள்ளிடலாங்கிற மாதிரி பவர்ஸ்ல யூஸ் பண்ண போவா. ஆனா அப்போ சிந்துபாத் அவளோட கையை பிடிக்கிறது மூலமா அவளோட பவர்ஸ் எல்லாமே அப்படியே கம்ப்ளீட்டா ட்ரெயின் ஆகிற மாதிரி இருக்கு. ஆனா அவ இப்படி அட்டாக் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி தான் அவளோட பவர்ஸ் எல்லாத்தையுமே ட்ரெயின் பண்ணிட்டு கூடவே நம்ம ஹீரோவை பார்த்தோம். ஹே குட்டி பையா, உன்னோட ஃப்ரெண்டான அந்த ஊகோ அவனும் சாகலாம் மாட்டான், ஒரு ஜீனி தான், அதனால உன்னோட ஃப்ரெண்டை கொண்டுட்டாங்கிற ரேஞ்சுக்கு நீ கோவப்படணுங்கிற அவசியம் கிடையாது, கொஞ்சம் பொறுமையா இருறான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த கொக்யோக்குங்கிறவட்டையுமே இந்த மாதிரி நீ கோ எம்பையரோட இளவரசி தானே, என் பேரு சிந்துபாத், நான் 7 கடலோட அரசன் அப்படின்னு சொல்லும் போது அவளுக்கு வெக்கம் வந்துடும். எனது சிந்துபாத் நீங்களா அப்படிங்கிற மாதிரி அவ ஷாக் ஆகிட்டு இருக்க. சரி சரி மேடம், இங்க பாருங்க, நீங்க ஒரு இளவரசி தானே, நான் ஒரு சில வேலைகளுக்காக தான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன். ஸோ நீங்களும் ஒரு இளவரசிங்கும் போது இப்படி நைட் டைம்ல இந்த மாதிரியான ஒரு இடத்துல உங்களை மீட் பண்ணணும்னு எனக்கு ஆசை இல்லை. ஸோ அதனால ஒரு இளவரசி அப்படிங்கிற உங்களோட தகுதியில இருந்து இந்த மாதிரியான வேலைகள்லாம் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க, நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க, உங்களை எனக்கு மீட் பண்ணி ஆகணும், ஃபர்தரா சில விஷயங்கள் பேசி ஆகணும்னு சொல்லும் போது சரின்ட்டு அந்த கொக்யோக்குங்கிற பொண்ணு அங்க இருந்து போற மாதிரி தான் இருக்கிறா. இருந்தாலும் போறதுக்கு முன்னாடி இங்க பாரு சிந்துபாத், நீ சொல்றங்காட்டிலாம் நான் போகிறேன், எனக்கு பிடிக்கல அதனால நான் கிளம்புறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதுவே ஹீரோ கீழே விழுந்து அந்த ஃப்ளூட்டை போய் எடுத்து பார்க்கும்போது அந்த ஃப்ளூட்ல ஒரு விதமான சிம்பிள் வந்து இருந்திருக்கும். அந்த சிம்பிளை காணும். அந்த சிம்பிள் தான் ஊகோவை குறிக்கிற மாதிரி ஒண்ணு. ஒருவேளை நான் இன்னும் பவர் கொடுத்தா தான் ஊகோ வெளியில வருவானோன்னு ஹீரோ தொடர்ந்து அவனோட பவர்ஸை அந்த ஃப்ளூட் மேல பயன்படுத்திக்கிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கலவரத்துல பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாருக்கும் கட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்களா. ஈவன் அந்த ஜுடார் அடிச்சதுல அலிபாபாக்கும் சமத்தே அடி விழுந்திருக்கும் போல. எப்பா என்ன வலிங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருப்பானா. மார்ஜியானா வந்துட்டு என்னடா ஆச்சுங்கிற மாதிரிலாம் பார்த்துக்கிட்டு இருக்க. சடனா வெளியில ஏதோ சத்தம் வர மாதிரி தெரியும். என்னடான்னு போய் பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோ பையன் மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறானாமா. இதை பார்த்த சிந்துபாத் ஹீரோ கையில இருக்கிற ஃப்ளூட்டை பிடுங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்து அவனை ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்க வச்சிருந்திருப்பாங்க. என்னதான் நம்ம ஹீரோ ஒரு மாகியா இருந்தாலும் அவனை சுத்தி இருக்கிற அந்த மாகோய் அப்படிங்கிற பவர், அந்த ரூக்குங்கிறது சோலு,
அந்த சோல்ல இருந்து எடுக்கக்கூடிய அந்த ராவான பவரை தான் மாகோயின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து மேஜிக்கா மாத்தணும். ஸோ அந்த மாகோயை தன்னை சுத்தி இருக்கிற அந்த ரூக்ல இருந்து லிமிட்லெஸ்ஸா ஒரு மாகியால எடுக்க முடியும் தான். ஆனா அந்த மாகியோட பிசிக்கல் கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்குங்கிறத பொறுத்து தான் அவங்களால எவ்வளவு பவர்ஸை அட்மாஸ்பியர்ல இருந்து எடுக்க முடியுங்கிறது குறிக்கும். அந்த வகையில ஹீரோ பையன் திருப்பியும் ஊகோவை கொண்டு வரைக்கிறதுக்காக ஃப்ளூட் மேல ஏகப்பட்ட அவனோட பவர்ஸை வந்து பயன்படுத்திட்டு அவனால ஒரு பாயிண்ட்க்கு மேல அட்மாஸ்பியர்ல இருந்து தன்னை சுத்தி அவனால அந்த மாகோங்கிற பவரை எடுக்க முடியல. அதுக்கு பதிலா தன்னோட சோல் இருக்குதுல்ல, ஹீரோவோட சோல், அதுல இருந்து அந்த மாகோங்கிற பவரை வந்து அவன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்கான். அவனுக்கே தெரிஞ்சு பண்ணானா தெரியாம பண்ணானான்னு தெரியல. அந்த மாதிரி பண்ணங்காட்டி தான் ஹீரோ லிமிட்டை ரீச் பண்ணிட்டு இப்போ ஓரளவுக்கு செம்ம டயர்டா அப்படியே அந்த இடத்துல படுத்து கிடக்குறான். எந்திரிக்கிறதுக்கு ஒரு 4-5 நாள் கூட ஆகுங்கிற மாதிரி தான் சிந்துபாத் சொல்றாரு. என்னடா பிரச்சனை மேல பிரச்சனையா வருதேன்னு யோசிச்சுக்கிட்டு அலிபாபாவும் வெளியில வரும்போது அந்த இடத்துல வந்து சில மக்கள் தலை அடுத்தது நம்ம என்ன பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அலிபாபாவுக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. ஏன்னா கசம் இருக்கிற வரைக்கும் அவன் கொடுக்குற ஆர்டரை இவன் வந்து ஒரு லீடரா இருந்துகிட்டு மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தான். ஆனா கசம் இப்போ இங்க இல்ல. அவன் இல்லாதங்காட்டி இப்போ மக்களுக்கு என்ன ஆர்டர் கொடுக்கறதுனே அலிபாபாவுக்கு தெரியாம இருக்கு. அப்ப சிந்துபாத் தான் அங்க வந்துட்டு கவலைப்படாதீங்க, என்னோட சிண்ட்ரியாங்கிற நகரத்துல இருந்து நம்மளுக்கு உதவி பண்றதுக்காக ஆளுங்க வந்துகிட்டே இருக்கிறாங்கன்னு அந்த மக்களுக்கு எல்லாம் ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை மாதிரி கொடுத்து அனுப்பி விடுறாரு. மக்களை ஆசுவாசப்படுத்துறதுக்குமே நான் வேற ஒருத்தர் நம்பிதான் இருக்க வேண்டியதா இருக்குதுன்னு அலிபாபாவுக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கும். இப்படி ஒன்னுத்துக்கு ஆகாத ஒரு ரொம்ப இளவரசனா இருக்கணும்னு. அப்போ அந்த இடத்துல இந்த பால்பாட் நாட்டை சேர்ந்த ஜெனரல் ஒருத்தர் வருவாரு, படைத்தளபதி ஒருத்தர் வராரு. சின்ன வயசுல இருந்தே அவரை நம்ம அலிபாபா பார்த்துருப்பான். அதனால அவரை நல்லாவே தெரிஞ்சிருந்திருக்கோம். போய் கிட்ட பேசிட்டு இருக்கும் போதுதான் அவரோட வண்டியில இந்த நாட்டோட டெபுட்டி கிங்கான சபமத் இருப்பான். இந்த சபமத் வந்து இப்போ அகமத் இருக்கிறான்ல, அவனோட பிரதர் தான். அவன் பயங்கர கூச்ச சுபாவமான ஒரு ஆளா இருப்பான் போல. அவனை பார்த்த உடனே நம்ம சிந்துபாத் கண்டுபிடிச்சிடறான். ஒரு டெபுட்டி கிங்கா இருக்கிற நீ தானே கசமுக்கு இந்த ராஜ்யத்தை பத்தின இன்ஃபர்மேஷன்லாம் லீக் பண்ணி அவங்க திருடுறதுக்காக உதவி பண்றேன்னு கேட்கக்குள்ள என்னது இவன் தான் இந்த வேலையை பார்த்தானா அப்படின்னு அலிபாபாவுக்கு ஒரே அதிர்ச்சி. ஆனா சபமத் இதை ஒன்றும் லைக் ஏதோ ஒரு பர்சனல் கெயினுக்காக எல்லாம் பண்ணல. எப்படியே விட்டா இப்ப ராஜாவா இருக்கிற அகமத் கண்ட்ரியை அந்த கோ எம்பையருக்கு மொத்தமா எழுதி கொடுத்துருவோம் அப்படிங்கிற பயத்துல தான் இந்த கசமுக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சிருப்பான். அப்படி என்ன நடந்ததுங்கிற விஷயத்த அந்த ஜெனரல் தான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலி அந்த ப்ரீவியஸ் கிங் இறந்து போனதுக்கு அப்புறம் அலிபாபா இங்கிருந்து போயிருந்திருப்பான்ல நாட்டை விட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த அகமத் ராஜாவானதுக்கு அப்புறம் அந்த கோ எம்பையரை சேர்ந்த பேங்கர் வந்துட்டு இந்த அகமத்தை மீட் பண்ணியிருந்திருப்பான். மீட் பண்ணி ஒரு சின்ன டீலிங் மாதிரி போட்டிருந்திருப்பாங்க. வேற நாட்டுக்கூட ட்ரேடிங் பண்ணும்போது அந்த ட்ரேட் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கணும், அந்த வியாபாரம் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கணுங்கிறங்காட்டி பேப்பர் மணியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுருந்திருப்பான். அவன் சொன்னது என்னமோ உண்மைதான், பேப்பர் மணியை வச்சு ட்ரேடை வந்து ரொம்ப ஈஸியாவே பண்ண முடியும். ஆனா அந்த பேப்பர் மணியை அந்த பேங்கர் வந்து ஒரு லோன் மாதிரி தான் கொடுத்துருந்துருக்கான். ஸோ அந்த லோனுக்கு இன்ட்ரெஸ்ட்ங்கிறது இருக்கும், வட்டி இருக்கும். ஒரு பக்கம் அந்த பேப்பரோட காசோட புழக்கம் வந்து அதிகமாக அதை லோனா தானே வாங்கியிருந்திருப்பாங்க. அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டுமே அதிகமாக ஆரம்பிச்சிருந்திருக்கும். வட்டியை வந்து ஃபயர் வட்டியா போட்டுட்டு இருப்பான் போல. இருந்தாலும் அதை திருப்பி பே பண்ணணும்னா இவனுக்கு ஏதாவது முன்னேற்பாடுகள்லாம் பண்ணணும்ல. எதுவுமே இந்த ராஜா பண்ணியிருந்திருக்க மாட்டான். வேற வழி இல்லாம அந்த கோ எம்பையர் கிட்ட இவ்வளவு பெரிய கடனாளியா மாறின காரணத்தால அந்த கடனை ஈடுகட்டுற வகையில இந்த கடல் பகுதிகள் அவங்க கிட்ட ஒப்படைக்கிறதா இருக்கட்டும், சில பகுதிகள் சில ராஜ்யத்தில் இருக்கிற நகரங்களை அவங்களுக்கு லீஸுக்கு கொடுக்குற மாதிரி இப்போ என்னன்னா வியாபார ரைட்ஸே வந்து மொத்தமா கொடுத்துட்டானுங்க. ஆனா இது எதுலையுமே வந்து அரசபையில் இருக்கிறவங்க யாருக்குமே பிரச்சனை கிடையாது. ராஜால இருந்து மினிஸ்டர்ஸ்ல இருந்து யாருக்குமே பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு காசு எப்போ போல வந்துகிட்டே தான் இருக்கும். பாதிக்கப்பட போறதுங்கிறது மக்கள் தான். இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கப்புறம் உச்சகட்ட பைத்தியகாரத்தனமா அந்த அகமத் ஒரு விஷயம் பண்ணியிருந்திருப்பான். இன்னும் நிறைய காசு சம்பாதிக்கிறதுக்காக நம்ம ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே பிடிச்சு கொண்டு போய் அந்த கோ எம்பையருக்கு அடிமையா வித்தரலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் நம்ம போட்டு வச்சிருந்திருக்கான். இந்த விஷயத்த சொல்லும் போது எல்லாருக்கும் அதிர்ச்சி. ரொம்ப முக்கியமா மார்ஜினால பயங்கரமா கோவப்படுவா. ஏன்னா அவ்வளவு ஒரு அடிமையா இருந்திருக்கால. அலிபாபாவோட ஷோல்டரை பிடிச்சு மரியாதையா ஒரு இளவரசனா போய் உங்க உடனே தடுத்து நிறுத்துறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அங்கேயே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. சரியா, தேங்க்யூ.